நம்ம எவ்வளோதான் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தாலுமே, நம்முடைய சொந்தமா ஒரு தொழில் பண்ணி, அது மூலம் வர்ற காசு பார்க்கும்போது, நமக்கு திறமை இருக்குன்னு நம்மளே நம்ப முடியுதுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. நம்ம 2016ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு, நம்ம 10 இயர்ஸா 2026 10 இயர்ஸா நம்ம வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தோம் ஒரு ஆஃபீஸ்ல. இப்ப ஏன் நம்ம அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டே இருக்கணும்? நம்ம ஏன் ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடாது? ஏன் நமக்கு திறமை இல்லையா? நம்ம திறமைய வச்சு என் கிராமத்துல ஜெயிக்க முடியாது? அப்படின்ற ஒரு எண்ணத்துல, நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோங்க 2026ல. இப்ப அது என்ன தொழில் அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேங்க. அதனால இப்ப நம்ம சிட்டிலே வாழ்ந்தாச்சு ஃபேமிலியோட. ஏன் நம்ம கிராமத்துல வாழுவோம் அப்படின்ட்டு நம்ம சொந்த ஊராங்க. ராமநாதபுரம் மாவட்டம், திருவாரூர் தாலுகா, சம்மாநெட்டி கிராமங்க. ஸோ அந்த இத நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம இந்த வீடு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா, அம்மா கட்டுனது. அது ரெனோவேஷன் ஒர்க் இப்ப பார்த்து முடிச்சிருக்கோங்க. அதுக்கு பெயிண்ட் அடிக்க தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம அடுத்து ஃபேமிலியோட எப்போ ஷிஃப்ட் ஆக போறோம், என்ன தொழில் ஆரம்பிக்க போறோம்ன்றத அப்பப்ப நம்ம அப்டேட் பண்ண போறோம். நீங்க தொடர்ந்து என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க அப்படின்னா, எங்க வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவு மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேங்க. வாங்க நம்ம எப்படி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம், என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பேசலாம். இதாங்க புதுசா குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு ஒரு போர்ட்டிகோ ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டிக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சிருந்துச்சுல ஒயிட் கலர் பெயிண்ட். இது பெயிண்டே இல்லங்க. இது என்ன ஆச்சு அப்டின்னா, அக்கா வீட்லேருந்து ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்தோம். என்னன்னா பட்டி மாவுங்க. ஆனா, இது பட்டி மாவு எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கும் தெரியல, எங்க அப்பாவுக்கும் தெரியல. ஆக மொத்தம் என்ன பண்ணிட்டோம், தண்ணீர கலந்து நாங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டோம். அடிச்சுட்டு அடுத்த ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மழை பெஞ்ச உடனே மொத்தமா அரிச்சுட்டே போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா, பட்டி மாவு பட்டி மாவு தானே பெயிண்ட் அடிக்க முடியாதுல்ல. அதோட அதுக்கப்புறம் நாம நேத்து நம்ம ஒரு ப்ரைமர் வாங்கிட்டு ஃப்ரண்ட்ல நம்ம அடிச்சிருக்கோம். அது ஃபினிஷிங்க பாருங்களேன். இது சுண்ணாம்பு பட்டியில அடிச்சதுனால இப்படி இருக்கு. இத நாங்க பிரேம்ல அடிச்சது நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது டே 1ல நம்ம பண்ணது நேத்து. ஸோ இன்னைக்கு வீடு சுத்தி நம்ம அடிக்க போறோம்ங்க. உட்காருமா. உட்காருமா. இதாங்க நேத்து நான் வாங்கிட்டு வந்த பெயிண்ட் பிரேமர். இந்த பிரேமர் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சுண்ணாம்பு கலந்து நம்ம வீடு கட்டின உடனே அடிக்கிறோம்ல, அதுக்கும் பெயிண்ட் அடிக்கிற ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இதான் இது பிரேமர். நம்ம சென்டர்ல உள்ளது அந்த மெத்தட் தான் இது. என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சாலிமர் பெயிண்ட்னு சொல்லிட்டு இந்த பிராண்டு வாங்கியிருக்கோம் நம்ம. இது நல்லா இருக்குது. இப்போ என்ன இருக்காங்கன்னா, வெளியும் அடிக்கலாம், உள்ளேயும் அடிக்கலாம் அப்படின்னாங்க. இதான் எங்களுடைய அம்மா. இவங்க தான் எங்களுடைய முயற்சினால தான் அந்த வீடு ரெனோவேஷன் ஒர்க் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவரோட இப்போ பெயிண்ட் கலக்கலாம் நம்ம. இப்போ இதை வச்சு நேற்று நம்ம பெயிண்ட் அடித்தோம் பக்கெட். அப்படியே கவுத்துற வேண்டியது. தண்ணி கொஞ்சம் இருக்கு, அப்படியே கவுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் அடுத்தவங்ககிட்ட வேலை பார்த்தாலும் நம்ம வேலையை நம்மளே பார்க்கறதாங்க ஒரு சுவாரஸ்யமே இருக்குது. நல்லா இருக்கும் அது, இந்த ஃபீலை. இப்போ இந்த 20 லிட்டர்ல 3 சைடுமே அடிச்சு முடிச்சிடலாமான்றது தெரியல. முயற்சி பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா மறுபடியும் 100 20 லிட்டரு கட்டிட்டு வாங்குறாப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மோஸ்ட்லி ஒரு ஆஃப்டர்நூன் மேல ஃபினிஷிங் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நீங்களே சொந்தமா வீட்டு பெயிண்ட் அடிச்சதே இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலை பார்த்துருக்கா இருக்கட்டும், இது மாதிரிலாம் வேலை பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பரவாயில்ல, எல்லாருமே அவங்க ஒர்க்கு பார்க்குறாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இப்போ பெயிண்ட் உள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இது எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேமர்ல தண்ணி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலான்றதை அவங்களும் டிசைட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ப்ரெஷ்ஷை வச்சோ இல்லை ரோலரை வச்சோ அடிக்கும்போது ஓரளவுக்கு திக்கா, ரொம்ப திக்கா இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் மீடியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செவத்துல நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி உள்ளது நேற்று அடிச்சது சூப்பராக இருக்குது. காய காய தான் இதனுடைய பிரைட்னஸ் இன்னும் அழகாக இருக்குது. இதில் பிரைமர்லேயே ஒயிட் எல்லா கலர்லேயுமே இருக்குது. நம்ம எந்த கலர்லாம் அடிச்சுக்கலாம். நம்ம ஒயிட் அடித்தா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமே, பாசிட்டிவாக இருக்குமேன்றக்காக ஒயிட் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா சில சில டிரைவர்ஸ் ஒரு பார்த்ததில்ல, அந்த சிமெண்ட் தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை பேக்கெட்டுக்கு வந்துருச்சு. நம்ம எவ்வளோதான் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தாலுமே, நம்முடைய சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி அது மூலம் வர்ற காசு பார்க்கும்போது நமக்கு திறமை இருக்குன்னு நம்மளே நம்ப முடியுதுங்க. ஸோ அது பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய விஷயம் தான்.
உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கிராமப்புறங்களில் என்ன தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், எதை சார்ந்து பண்ணால் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதையும் நான் திங்க் பண்ணுறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த கிராமத்தை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தாலுமே எனக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், அது இன்க்ரீடியன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க எனக்கு. ஸோ நம்ம ஒரு வழியாக தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதோட பிரேமரை ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணணும் நம்ம. இந்த மாதிரி விடாமல் நல்லா கலக்கிறணுங்க. இல்லைன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுங்களே, பெயிண்ட் அதிகம் காலியாயிடும். அதனால தான் நம்ம வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி குச்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்கி பார்க்கும்போது சரட்டுன்னு ஓடிச்சு அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப ஓடிச்சா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். திக்காக இருந்தால் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ப்ரைமரை பொறுத்தவரை நம்ம பண்ணுறது ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான இல்லை. இதுக்கு பெயிண்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு கூலி 1000 ரூபா கொடுத்து பண்ணுறதுக்கு முடிஞ்சதோ நம்மளே பண்ணிட்டோம்னா கூட அடுத்தடுத்து நம்ம வீட்டுகளில் என்ன பண்ணாலுமே நம்மளே பண்ணிடலாம். பெயிண்ட் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் மைனூட்டாக மட்டும் பண்ணி அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ராப்பராக அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. யாருமா? ஏன் பற்ற வச்சிருந்தேனே? இல்லை கொடுங்க, நான் போய் வரும்போது 10 வருஷம் வந்துடுவா. இல்லை வரும்போது 10 வருஷம் வந்துடுவா. வரும்போது 10 வருஷம் வந்துடுவா. இப்போ போயிட்டு போகல. ஒழுங்கம்மா இன்னும் இன்னும் கொஞ்சம் கொடுமா. இன்னும் கொஞ்சம் கலக்கலாம், இன்னும் கொஞ்சம் கலக்கலாம். தண்ணி எவ்வளவு ஊற்றி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. பட் பரவாயில்ல, ஒயிட்டுமே தண்ணீர் அதிகம் கலந்தாலுமே ஒயிட் நல்லா தான் இருக்கு. அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கு. அது வேறு பாராட்டணும். இதே வந்து பெயிண்ட் அடிச்சோன்னு வச்சுங்களேன், பெயிண்ட் அடிச்சோன்னா இதோட இன்னும் ஒயிட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் போல இருக்கு. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் வரை தாங்குன்றாங்க. அதுக்கு முன்னாடியே மறுபடியும் ஒரு தடவை ப்ரைமர் கோட்டிங் அடிச்சிங்கன்னா வீடு நல்லாயிருக்கும், தண்ணி உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாப்புல. அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வர தூக்கி இப்படியே அடிச்சதே இல்லையா, சரி நம்ம வீட்டு தான் அடிக்கிறோம். அதனால் வந்து இது கஷ்டத்தெல்லாம் இல்லாமல் ஃபேமிலியை கூட்டுற போது கொஞ்சம் வீடு டீசெண்டாக இருக்கணும், குழந்தை விளையாடுறதுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்க்க நமக்கு ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியர் வரன்றதுக்காக அம்மா கஷ்டப்பட்டு இதை நினைவு பார்த்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடிச்சுன்னா ஓகே தான், நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். கெட்டியாச்சுன்னா தண்ணி விட்டுக்க வேண்டியது. பார்த்தீங்களா? ஓகே, நம்ம அடிக்கலாம். ஓகேங்க, நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். அடிக்கிறது எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். எதுக்காக அப்புறம் நீங்களே அடிக்கிறீங்க? ஏன் நம்ம வந்து ஆளை விட்டு அடித்தா ஏன் அடிக்கூடாது, ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வந்து ஆளை கூப்பிட்டா கிட்டத்தட்ட 40,000 கேட்டாங்க இது பெயிண்ட் அடிக்க, ஃபுல்லாகவே வீடு உள்ளே வெளியே எல்லாம் அடிக்கிறதுக்கு. அதனால் ஏன் நம்ம காசு அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளே அடிச்சிடலாம் அப்படின்றது. ஆன்லைனில் பார்த்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு நானும் அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்பா சொல்ல சொல்ல நானும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சைடு தான் நம்ம அடிக்க போகிறோம், இந்த சைடு அப்படி பின்னாடி ஃபுல்லாக நம்ம 3 சைடுமே அடிச்சு இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு எங்கள் டார்கெட்டு. நம்ம இங்கே தாங்க ஆரம்பிக்க போகிறோம். அம்மா ரெடி ஆகிட்டாங்க, நான் தான் அடிக்க போகிறேன். அம்மா சும்மா பிடிச்ச சொன்னாங்க. நம்ம இங்கேருந்து இந்த சைடுலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இங்கே அடித்து முடிச்சுட்டு அடுத்து இந்த சைடு வந்து ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த பெயிண்ட் இருக்குது, அது மேலே இந்த ஒயிட் அடிக்க போகிறோம், அப்புறம் ஒயிட் ப்ரைமர் அடிக்க போகிறோம். அப்புறம் அந்த சைடு ஒரு பாட் இருக்குது. இந்த 3 சைடு தான் நம்ம இன்னைக்கு இதில் அடிக்க போகிற டார்கெட்டை. நம்ம இதில் அவுட்புட் எப்படி இருக்கு பாருங்கள், பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அடித்து முடிச்சுட்டு உங்கள் அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து இது மாதிரி இதனால் ஆன்லைன்லாம் பார்த்துக்கிட்டேங்க. நம்ம இது மாதிரி வழியாக பண்ணணும் அப்படின்றப்ப தான் மிச்சப்படுத்தலாம். முடிஞ்ச வரை அடிச்சு பார்க்குறேன் என்னோட சைட்லேருந்து தெரிஞ்ச வரை. இதில் எதுவும் தப்புகள் தான் சொல்லுங்கள் எனக்கு. இது தெரியுதாம்மா? நம்ம வந்து இப்படியே இழுத்தோம்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. முதல்லலாம் அடித்ததே இல்லை, இது அடிக்க நல்லா தான் இருக்குது. வணக்கம்மா. ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயத்த மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா, மாற்றத்தை கொண்டு வரணும் லைஃப்பில் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணியே ஆகணுங்க. நம்ம ஒரு ஆள் முயற்சி மட்டும் இல்லாமல் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா இருக்கட்டும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட எந்த விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலான்றத என்னுடைய கருத்து. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது தெரியல, இது அட்வைஸ்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு என் அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் எந்த விஷயம் வேணாலுமே பிளான் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் நடத்தும் போது கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ அதான் என்னுடைய சின்ன ஒரு வார்த்தை.
நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்படியே கண்டினியூட்டி ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம டெரஸ்க்கு வந்தாச்சு. டெரஸ்ல வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சைடில் தண்ணி வந்து உள்ள சைடு வழியாக உள்ளே போயிடக்கூடாது வீட்டுக்குள்ளே அப்படின்றதுக்காக சிமெண்ட் வச்சு பூசுறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து தட்டோடு போட்டிருக்கோம். அந்த ஓட்டு சைடில் அப்ளை பண்ணுற மூலம் தண்ணி உள்ளே போகாது அப்படின்றாங்க. அப்பா மேலே அந்த வேலையை பார்க்குறாங்க, நான் கீழே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து அப்பாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 வயசாயிடுச்சு. ஆனால் வந்து இன்னுமே அவங்க உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த காரணம்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டும் அவங்க வாழ்ந்த என்வாரன்மெண்ட் தான் காரணம். நம்ம இந்த 60 வயசு வரை வாழுமான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஃபுட்டு அப்படி இருக்கு. காலைல 8 மணிக்கு ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு வழியாக இந்த இந்த சைடு நம்ம அடித்து முடிச்சிட்டோம். மொத்தம் 3 சைடு அடிக்கணும். ஒரு சைடு மட்டும் நம்ம அடித்து முடிச்சிருக்கோம். எப்படி அவுட்புட் எப்படின்னு பாருங்களேன். காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா மணி 10-11 மணி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ உள்ள அவுட்புட் பாருங்கள். அந்த ஒயிட்டு இன்னும் காமிச்சு அப்படின்னா இன்னுமே வந்து கிளாரிட்டியாக இருக்கும். இன்னும் மறுபக்கம் வந்து அப்பா மேலே அடிச்சுட்டு இருக்கிறாங்க, மாடி மேலே. நான் இந்த சைடு மட்டும் முடிச்சிருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு, காலை உணவு முடிச்சுட்டு, அந்த கிழக்கு சைடு, இது கிழக்கு சைடு தெற்கு சைடு முடிச்சுட்டு கிழக்கு சைடு அடிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு அங்கிட்டு ஒன்று, அந்த சைடு ஒன்று முடிக்கணும், ப்ளஸ்ஸு கிழக்கு சைடு உள்ளதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ ஒரு வழியை வந்து அந்த வழியை முடிச்சாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு பின்னாடி தாங்க, வீட்டுக்கு பின்னாடி இதை அடிக்கணும். இது எனக்குலேயே வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி அடித்த கலரு கொஞ்சம் மங்களாயிடுச்சு, பசங்களாயிடுச்சு. ப்ளஸ் இது வரையும் தண்ணி உள்ளே போகிறதுனால நம்ம மேலே பூசிட்டு இப்போ கீழே வந்து இது பின்னாடி நம்ம வந்து பெயிண்ட் அடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இங்கே இதை வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு காலை உணவு முடிச்சுட்டு இதை முடிக்கணும். இதாங்க இது சைடு ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டோன்னே இந்த வேலையும் அந்த பின்னாடி உள்ள வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோன்ற பிளானில் இருக்கிறேன் நான். வாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குது, அம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அம்மா கைப்பக்கத்தில் வந்து எப்பவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும், சின்னதாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். 10 மணி ஆச்சு, பேச போகிறாங்க. கல்யாணத்துக்கு போகிறோம்னே, பெட்டி கட்டும்போது பார்த்துக்கிறோம்னே, நான் வந்து இந்த மாதிரி போகிறேன், நம்ம எல்லாம் போட்டிருக்கு. எது இதா எங்கள் வந்து காலை உணவுக்கு நானும் அப்பாவும் உட்காந்துட்டோம். சரி சாப்பிட்லான்ட்டு இப்போ அம்மா வச்சுக்கலான்னு காட்டுற மாதிரி. பழைய சாதம், தயிர், அதுக்கப்புறம் வந்து பழைய நேற்று வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நேற்று வச்ச நைட்டு வச்ச வெண்டிக்காய் பொரியல், அப்புறம் வந்து பீக்கங்காய் பொரியல். இதை வந்து காலையில் எங்களுக்குள்ள சைடிஷ்ஷு. நீங்கள் இது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்பா சாப்பிட்ருக்காங்க பாருங்க. காலை உணவு வந்து நம்ம தண்ணி சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ குளிர்ச்சி, நல்லா ஹாப்பியாக இருக்கும். அந்த இயற்கை சூழலாம் சாப்பிடும்போது வேறு சந்தோஷம் அது. மக்களே, ஒரு வழியாக நம்ம 3 சைடும் நம்ம பெயிண்ட் அடித்தாச்சு. நான் ஒரு ஆள் தாங்க அடித்தேன். பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஏன்னா வந்து இது அப்பாவும் நான் மட்டும் தான் அடித்தோம். எதுக்கும் காசு செலவு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 40,000 கேட்டிருந்தாங்க உள்ளேயும் வெளியும். சரி நம்ம வந்து வெளியே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க ஃபுல்லாகவே பெயிண்ட் தான். ஏன்னா இது வந்து தின்னர் போட தேவையில்லை, இது தண்ணியில் போட்டாலே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பயப்படாமல் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அடித்து முடிஞ்சாச்சு. அப்படியே பின்னாடி முன்னாடி எல்லாமே அடிச்சாச்சுங்க. இனிமேல் வந்து உள்ளே மட்டும் தான் அடிக்கணும். நீங்கள் அடுத்த பதிவில் கண்டிப்பாக உள்ளே பெயிண்ட் அடிக்கும் போது எப்படிலாம் கஷ்டப்படுறோன்றதை கண்டிப்பாக தெரியும். நம்முடைய அடுத்த பதிவில் வில்லேஜில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது கிராமப்புறங்களில் அப்படின்ற பற்றி கண்டிப்பாக வரும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, நிறைய பேர் பார்க்கவே மாட்டேறீங்க. கண்டிப்பாக அடுத்த ஆள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேறு பின்னாடி அடிச்சது நான் தான் ஃபுல்லாகவே நான் தான் அடித்தேன். அப்பா வந்து மேலே மட்டும் அடிச்சுட்டாங்க. வியூ எப்படி பார்த்தீங்களா? அவுட்புட் சூப்பராக இருக்குது, நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பிடிச்சா நம்ம வேறு கலரில் நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பெயிண்ட்டை கேட்கும்போது. ஓகே, இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்குங்க. See you all.